எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவனுடைய சட்டத்திலிருந்து தேவனுடைய ஆலோசனையை வாசிப்போம், யோசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தையானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்ணுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நொறுக்கி உன்னையும் உன்னிலுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்ய நாட்கள் உனக்கு வரும் என்றார். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத யூதருங்க அழிஞ்சு போனாங்க, ஒளிஞ்சு போனாங்க. சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்காக வந்தார். உலகெங்கும் எல்லா ஜனத்துக்கும் எல்லா இனத்துக்கும் ஒரே தேவன், சமாதானத்தின் தேவன். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற நீ அறிந்தால் நலமாக இருக்கும், அறியாவிட்டால் அழிந்து போவாய். இயேசு கொலை செய்வாரா? இந்த வேத பகுதி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளையும் தரையாக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி உன்னை எல்லா பக்கத்திலும் நொறுக்கி உன்னை கிறுக்கி உன்னை சுட்டரிக்கப்படும். யூதருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இயேசு தான் இஸ்ரேல் நாட்டை சுட்டரித்தார். 10 லட்சம் யூதர்கள் இயேசு மரித்து உயிர்த்து போன பின்னாடி 35 வருஷம் கழித்து தீத்திராயம் படையெடுத்து 10 லட்சம் பேரை கொலை செய்து போட்டான். இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை இஸ்ரேல் ஜனங்க இன்னும் அறியலை. 1000 வருஷ அரசாட்சியில் இஸ்ரேல் ஜனங்க இயேசு ஏற்றுக்கொண்டால் தான் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை முடிஞ்சு தான் கோமாளி சாத்தானுடைய அந்திகிறிஸ்து ஆட்சி. ஆகவே இது எல்லா வேத பகுதியும் அறிந்துக்கணும். மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் 1000 வருஷம் வாழ்வதில்லை. சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் தேவனுக்காக கரையாகாமல் சிறையாகாமல் உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள். ஆகவே 1000 வருஷ அரசாட்சிக்கு இன்னும் உலகம் ரெடி ஆகலை. யூதர்கள் என்ன இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஆலயம் கட்டணும், சிகப்பு கடாரி பலி செலுத்தணும், விருத்தச்சேதனம் என்று சொல்லி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மறுபடியும் யூதருங்க அழிந்து போவாங்க, ஒளிந்து போவாங்க. அந்த நாடு சுட்டரிக்கப்படும். வேதமும் சொல்லுது, உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போடுவார்கள். உன் சமாதானத்துக்கு ஏற்றதை அறிந்தாய் ஆனால் நலமாக இருக்கு, அறியாவிட்டால் அழிவு. யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்கவில்லை, மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே எது அடையாளம்னா, அத்திமரம் துளிர் விடும்போது, அத்திமரம் என்ன? இயேசு சபை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் நாடு துளிர் விடணும். இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் அந்த நாடு தரையாக்கி சுட்டரிக்கப்படும். இந்த யூதருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற இந்த பிரசங்கமார்களே, பிசாசின் கூட்டமே, யூதனுக்கு தேவனே சப்போர்ட் பண்ணல, தேவனே அவளை சுட்டரித்தார். இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஏற்றுக்கொண்டா எல்லா ஜனத்தையும் பாலஸ்தீனா, காசா, லெபனான், சிரியா, எகிப்து, ஈரான், ஈராக்கு எல்லா இஸ்லாம் மக்களையும் அவங்கள சமாதானப்படுத்தணும், அவங்களோட ஐக்கியமாக இருக்கணும். இயேசு இஸ்ரேல் ஜனத்துக்கு நாட்டை கொடுத்து எல்லாத்தையும் கொலை பண்ண சொன்னாரா? இப்போ சாத்தானுடைய கையில் இஸ்ரேல் நாடு சிக்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இனியும் மறுபடியும் இஸ்ரேல் நாடு தரைமட்டமாக்கப்படும். இயேசு தான் கர்த்தருடைய நாமத்தில் நாட்டை கொடுத்தாரு. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்க எப்படி யுத்தம் பண்ணுறாரு. இயேசுவா செய்ய சொன்னாரா? இயேசு கொலை பண்ண சொன்னாரா? இயேசு கொலை பண்ணுவார். இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் தான் வானத்திலேருந்து கந்தகமும் அக்னியும் எருசலேமை மறுபடியும் சுட்டரிப்பார். இப்போ ஆலயம் கட்டி கடாயை வெட்டினா கொள்ளை நோயினால் தாவீது தன்னுடைய இராணுவ பலத்தை இராணுவத்தையும் எண்ணி பார்க்க சொன்னான். 75,000 பேர் செத்தாங்க தேவதூதன் கொள்ளை நோயினால். ஆகவே இந்த இஸ்ரேல் ஜனங்க ஆங்காரத்தில், இராணுவத்தில் அயன்டோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து
சரியாய் குறிப்பாத்து ஒருத்தனை கொலை பண்ணுறோம். இது கொலை பண்ணுற பிசாசு. ஆகவே இஸ்ரேல் நாடு மனம் திரும்பாவிட்டால் 1000 வருஷ அரசாட்சி வராது. இயேசுவின் வருகையை காண முடியாது. இஸ்ரேலர்கள் மனம் திரும்பணும். அத்தி மரம் துளிர் விடணும். யூதருங்க 1,44,000 பேர் ரட்சிக்கப்பட்டு சமாதானத்தின் சுவிசேஷ நித்திய சுவிசேஷ உலகங்கள் சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் இஸ்ரேல் நாடு அழியும். ஆகவே இதை நம்ம வழங்கி கொள்ளணும். இயேசு கொலை பண்ணுவாரா? கொன்று குவித்து வாரி கொட்டி சுட்டெரித்து விடுவார். ஆகவே உன் பிள்ளைகளை கொல்லுவேன். ஆகவே வேதத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். தேவ சட்டத்தை முழுமையாய் புரிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்படணும். யூத ஜனத்துக்காக ஜெபம் பண்ணணும். இயேசு ஏற்றுக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணணும். இப்போ அவங்க யுத்தம் பண்ணுறாங்க. இது சாத்தானுடைய திட்டம். ஆகவே வேத பகுதியை தெளிவாக அறிந்து கொண்டு தேவனுடைய சட்டத்தையும் தேவனுடைய கால நிலையை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.